அண்மை செய்தி. மயிலாப்பூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்ட அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் மயிலாப்பூரில் தமிழிசைக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசைக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இபிஎஸ் கலந்துகிட்ட அந்த பரப்புரையிலையும் தமிழிசை கலந்துட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளுக்கான அந்த பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினத்தில் தான் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருந்தது. சென்னையில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்த பாஜகவிற்கு ஏமாற்றமே மிஞ்சி மயிலாப்பூர் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவிற்கு ஒதுக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தில் பங்குனி உத்திர மாதமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதனைத் தொடர்ந்து மயிலாப்பூரில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது மயிலாப்பூரில் பாஜகவிற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு வந்து அவருடன் வேனில் ஏறி பயணித்தார். அப்பொழுது இருவருமே கைக்கு வணக்கம் பொதுமக்களுக்கு வணக்கம் கூறியவாறு சென்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழிசைக்கு அங்கு மயிலாப்பூரில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு ட்விட்டரில் அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய அபிஷியல் அக்கௌண்டில் இருந்து அதை ரீட்வீட் செய்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே தமிழிசை மட்டும்தான் மூத்த தலைவராக இருக்கிறார். அவர்தான் சென்னையை சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்த வரைக்குமே யார் மூத்த தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடும் என்று சமீப காலமாக நடைபெற்ற தேர்தல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த வகையில் தமிழிசை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் பார்க்கக்கூடும். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. மயிலாப்பூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்ட அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் மயிலாப்பூரில் தமிழிசைக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசைக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இபிஎஸ் கலந்துகிட்ட அந்த பரப்புரையிலையும் தமிழிசை கலந்துட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளுக்கான அந்த பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினத்தில் தான் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருந்தது. சென்னையில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்த பாஜகவிற்கு ஏமாற்றமே மிஞ்சி மயிலாப்பூர் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவிற்கு ஒதுக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தில் பங்குனி உத்திர மாதமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதனைத் தொடர்ந்து மயிலாப்பூரில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது மயிலாப்பூரில் பாஜகவிற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு வந்து அவருடன் வேனில் ஏறி பயணித்தார். அப்பொழுது இருவருமே கைக்கு வணக்கம் பொதுமக்களுக்கு வணக்கம் கூறியவாறு சென்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழிசைக்கு அங்கு மயிலாப்பூரில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு ட்விட்டரில் அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய அபிஷியல் அக்கௌண்டில் இருந்து அதை ரீட்வீட் செய்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே தமிழிசை மட்டும்தான் மூத்த தலைவராக இருக்கிறார். அவர்தான் சென்னையை சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்த வரைக்குமே யார் மூத்த தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடும் என்று சமீப காலமாக நடைபெற்ற தேர்தல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த வகையில் தமிழிசை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் பார்க்கக்கூடும். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.